உகாண்டா அப்படிங்கிற நாட்டில் பிறந்து அமெரிக்காவினுடைய குடிமகனாக குடியேறி அடுத்த 4 ஆண்டுகளில் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிற பெயருக்கு சொந்தக்காரராக மாறப்போகிறார் ஒருவர். அவர் யார்? இன்னைக்கு தேதிக்கு அவர் நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் வேட்பாளராக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி போட்டியிடுகிறார். ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை நியூயார்க் மேயர் தேர்தல். இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த நபர் சில பேரை பார்த்து தோழர் அப்படின்னு அன்போடு அழைக்கிறார். தோழர்னு அழைத்த அவரை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். என்னடா இது வித்தியாசமான நடைமுறையாக இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சொந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டை முன்னேற்ற போன எல்லாருக்கும் இதே கதிதான். அமெரிக்காவினுடைய புதிய சேகுவேராவா இந்த ஜோக்ரான் மம்தானி. யார் இந்த மம்தானி? அவரை பற்றிய முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளரா? யாருப்பா இவர் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணை விரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவருடைய டீட்டெயில் இருக்குது. நாமளும் டீட்டெயில்டாக பேசலாமா உறவுகளே? இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி மெலோனி, அவங்கள நாடு கடத்துங்க அப்படின்னு இப்போ நாடு முழுவதும் ஒரே ஒரு குரலாக ஒலித்து கொண்டு இருக்கிறது. அதுவும் நியூயார்க் சிட்டியில் ஜனநாயக கட்சியினுடைய மக்கள் இருக்காங்கல்ல, ஜனநாயக கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எழுப்பக்கூடிய ஒரு குரல், மெலோனியை நாடு கடத்து. நீ படகு மூலியமா இந்த இமிகிரேஷன் ரிலேட்டடான விஷயங்களில் கெடுபிடி செஞ்சு மக்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்கள ட்ரம்ப், அப்படின்னா முதல்ல நீ கப்பல் ஏற்றி அனுப்ப வேண்டியது உன்னுடைய மனைவியை தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இப்போ மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் ஏன் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக கொந்தளிக்கிறாங்க? மெலோனி அப்படிங்கிற நபரும் வெளிநாட்டை சேர்ந்தவங்களா? அப்போது அவங்களுக்கு எப்படி இங்கே அமெரிக்காவில் குடிமகள் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சிது? எதுக்கு இப்போ ஜோக்ரான் மம்தானியை பற்றி பேசும்போது மெலோனியை பற்றி பேசுகிற பிரசாத் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த ஜோக்ரான் மம்தாவி பதவியில் வந்து உக்காந்தாரு அப்படின்னா தன்னுடைய பதவிக்கே இங்கே ஆபத்தாக முடிஞ்சிரும் அப்படின்னு ட்ரம்ப் அச்சப்படுறாரு. கூச்சப்படக்கூடிய ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, போட்டி இல்லாத ஒரு சூழலை ஜனநாயக கட்சியில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக குடியரசுக் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக அடுத்து நம்ம போட்டியிடும்போது ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இந்த மம்தானி அப்படிங்கிற இந்த கம்யூனிஸ்ட் போட்டிக்கு வந்து நிற்பாரு அப்படின்னு பயப்படுறாரு. அதன் காரணமாக இப்போ அவரை நாடு கடத்துறதுக்கு துடிக்கிறாரு. இந்த மம்தானி அப்படிங்கிற நபர் வெளிநாட்டுக்காரரு, உகாண்டாக்காரரு அப்படிங்கிறதுனால தான் நீ அவரை குடியேற்றம் வந்து தப்பு, நீ அமெரிக்காவுக்கு சொந்தக்காரன் கிடையாது, வெளில போ அப்படின்னு நீ சொல்றீல. உன் பொண்டாட்டி யாரு அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு ரொம்ப பச்சையா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ட்ரம்பை பார்த்து கேட்குறாங்க. ஸ்லோவேனியா அப்படிங்கிற நாட்டில் டைரக்டா அங்கிருந்து கிளம்பி மாடலிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு வர்றாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு விசா வழங்கப்படுது. எப்படி? ஐன்ஸ்டீன் விசா. ஐன்ஸ்டீன் விசா அப்படிங்கிறது அமெரிக்காவில் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப திறமையானவங்களுக்கு, தனித்திறன் மிக்கவர்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு மாடலிங் பண்ணுறவங்கள்ட்ட என்னத்த பெரிய அளவில் திறமை இருக்க போகுது? அந்த லேடியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வெறும் அழகை மட்டுமே வைத்துக்கொண்டு மாடலிங் துறையில் வந்து சாதிக்க முடியாது. அறிவாவது கொஞ்சமாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உலக அழகி பட்டமாவது கொடுப்பாங்க. அப்போ இங்கே அறிவு தான் முக்கியமானது. அப்படிப்பட்ட அறிவு மெலோனிக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த ஐன்ஸ்டீன் விசா மூலியமாக குடியுரிமை கொடுத்தது இன்ன வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கும் கிரீன் கார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக செயின் மைக்ரேஷன் மூலியமாக இந்த குடும்பத்தையே வந்து அமெரிக்காவுக்கு கூட்டு வந்துட்டாங்க. மெலோனியினுடைய அப்பா தான் ட்ரம்பினுடைய வலதுகரமாக இருந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ சொந்த குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு.
ட்ரம்பினுடைய மகனையே வெளிநாட்டுக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு இப்போ நியூயார்க்கில் இருக்க மக்கள் வந்து கொதிக்கிறாங்க. அந்த அளவிற்கு ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் வேறு மாதிரியாகவும் அவருடைய செயல்பாடு குடும்பத்துக்குள்ள வேறு மாதிரியாகவும் இருப்பதாகத்தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு நியூயார்க் சிட்டியில். எதுக்கு நியூயார்க் சிட்டியை தொடர்ச்சியாக மையப்படுத்திக்கிட்டே இருக்க பிரசாத் அப்படின்னு கேட்டால், நியூயார்க் சிட்டியில் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மேயர் தேர்தல் வரப்போகுது. இந்த மேயர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் இந்த ஜோக்ரான் மம்தானி. எந்த கட்சி சார்பாக போட்டியிடுறாரு அப்படின்னு கேட்டால், ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. இந்த ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது பைடன் இருந்தார்ல அந்த கட்சி, கமலா ஹாரிஸ் இருந்தாங்கல்ல அந்த கட்சி. சரி, கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இந்த ஜோக்ரான் மம்தானி இந்த இந்திய வம்சாவளியாமே அப்படின்னு கேட்டால், ஆமாம், அப்பா குஜராத், அம்மா வந்து பஞ்சாபி. மீரா நாயர் அப்படிங்கிறது அந்த லேடியினுடைய பெயர். நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க, ஹிந்தி படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. பத்மபூஷன் விருது கூட 2012 இந்தியன் கவர்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க மம்தானியினுடைய அம்மா. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். தன்னோட 7 வயசுல உகாண்டாவில் இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருக்காரு மம்தானி. தொடர்ச்சியாக அமெரிக்காவிலேயே படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காரு. அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம்னா, இப்போ வீட்டுக்கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்களை நேரடியாக கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு நிதி உதவியை எப்படி வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த உதவி செய்யக்கூட ஹெல்பிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த மம்தானி வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ தான் சார்ந்திருக்கக்கூடிய வேலையை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே அவர் பார்த்துருக்கக்கூடிய வேலையின் அடிப்படையில் வந்தது. இன்னைக்கு ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்டாகவும் ஒரு சோசியலிசமாகவும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும், வீடுகள் நான் இலவசமாக கொடுப்பேன், பேருந்துகளில் மக்கள் நியூயார்க் சிட்டியில் இலவசமாக பயணப்படலாம், பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக அவர் நியூயார்க் சிட்டி முழுவதும் பார்க்கப்படுகிறார். இதுதான் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. வெளிநாட்டுக்காரங்களையே அவருக்கு பிடிக்காது. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் தான் எலான் மஸ்க். அதே தென்னாப்பிரிக்காவில் மம்தானியும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்காருங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ ஒரு ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டில் இருந்து டைரக்டாக அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவினுடைய உயர் பதவியில் அமர்வதா, அதை எப்படி நான் அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் இப்போது கொக்கரிக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில தான் மம்தானி சொல்லக்கூடிய விஷயம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. நீ மேயராக வர முடியாது, நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு மம்தானியை பார்த்து. அது மட்டுமல்ல, ஒரு கம்யூனிஸ்டை எப்படி நான் உயர் பதவியில் கொண்டு வந்து உட்கார வைப்பேன், அது அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே கிடையாதுரா அப்படிங்கிறாரு. அப்போது மம்தானி வரலாற்றை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சவால் விடலை. நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. அது என்ன தெரியுமா? கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தின் முன்பாக நான் சொல்லக்கூடியது நெல்சன் மண்டேலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மட்டும்தான். அது என்னன்னா, நான் ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை அந்த செயலை யாராலும் செய்து முடிக்க முடியாது அப்படின்னு மற்றவங்கெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் முடிவில் நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த ஒரு ஒர்க்கை எடுத்தாலும் சரி, அதை முடிக்க முடியாது விஷயமாக தான் எல்லாரும் நினைப்பாங்க. மலையை தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் தூக்கி காட்டுறதுக்கு பிறகு ஓ மலையையும் தூக்க முடியுமா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஸோ முடிக்க முடியாத ஒரு செயலை முடித்து காட்டுபவன் தான் இந்த மம்தானி அப்படின்னு நெல்சன் மண்டேலாவினுடைய அந்த வார்த்தையை மையப்படுத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போகிறார். மக்கள் கரகோஷங்களை எழுப்புறாங்க. ஏன்னா நியூயார்க் சிட்டியில் மேக்சிமம் இருக்கிறது ஜனநாயக கட்சியினர் தான். அதுதான் அந்த இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் மம்தானிக்கு. இவருடைய கொள்கைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் அகைன்ஸ்டாக தான் இருப்பேன். நான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நெதன்யாகுங்கிற போர்க்குற்றவாளி நியூயார்க் சிட்டியில் நுழைஞ்சாரு அப்படின்னா என்னுடைய காவல்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்வார்கள் அப்படின்னு முழக்கமிட்டவர் தான் இந்த மம்தானி. அப்படின்னா இவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளரா அப்படின்னு கேட்டால், மதத்தை வைத்து ஒருவரை அடையாளப்படுத்துவது நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு வேட்பாளர் மக்கள் சார்ந்து வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க என்ன மதம் அப்படிங்கிறத உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதும் ஒரு ஜேர்னலிஸ்டோட கடமை. அந்த வகையில் அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். இதுவும் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி. ஸோ ஒரு இஸ்லாமியர் அந்த இடத்துல வந்து அமெரிக்காவினுடைய மேயராக வந்து உட்கார்றதுங்கிறது பெரிய தலைவலி. இந்திய வம்சாவளியினர் ஏற்கனவே 9 பேர் வெவ்வேறு மாகாணங்களில் மேயர் பதவியில் உட்கார்ந்துருக்காங்க. இவர் வேற இப்போ நியூயார்க் சிட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா, நியூயார்க் சிட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் நபர் இவர் தான். அதுவும் வெறும் ஜஸ்ட் 33 இயர்ஸ், வெறும் 33 வயதில்
அவர் ஒரு அமெரிக்காவினுடைய மேயராக வந்து பொறுப்பில் உட்காருவார் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை அல்லவா? இந்த இடம்தான் ட்ரம்ப்புக்கு பெரிய பிரச்சனை. தோழர் அப்படிங்கிற வார்த்தையை நான் அழகாக ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இவர் தோழர் அப்படின்னு ஒரு நபரை அழைக்கிறார். அவர் யாருன்னா 21 வயதிலேயே திருவனந்தபுரத்தில் மேயராக பொறுப்பேற்ற ஆர்யா ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு இவர் வாழ்த்து சொல்லும்போது, தோழர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சதை தான் அவரும் நீ என்னை தோழன் என்று அழைத்தால் நானும் உன்னை தோழன் தானே அழைக்கணும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம மம்தானிக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தலைக்கு மேல் வைக்கக்கூடிய கிரீடம் போல அது தோழன் அப்படிங்கிற வார்த்தை. ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் தடவை வேட்பாளராக நீங்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடுறதுக்கே நீங்கள் மக்கள்கிட்ட போய் முதல்ல ஜெயிக்கணும். அதற்கு பிறகு தான் நீங்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட முடியும். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிறது 2 கட்சி. அப்போ 2 முறை உங்களுக்கு தேர்தல் நடக்குது. 2 முறை தேர்தல் நடக்கிறதுல தேர்தல் வந்து உங்களுடைய கட்சிக்குள்ளே நீங்கள் ஜெயிச்சாகணும். 2வது தேர்தல் தான் நீங்கள் எதிர்கட்சியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். இவ்வளவுதான் அமெரிக்க தேர்தலுக்கான சிம்பிளான முறை. அந்த வகையில் நீங்கள் 50% வாக்குகளையாவது வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் மக்கள்கிட்ட நேரடியாக தேர்தலில் களம் காண முடியும். ஆனால் மம்தானி வாங்கியிருக்கிறது இது வரைக்கும் 43% 44% தான் வாங்கியிருக்காரு. கூடுதலாக அவர் வாங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா, இப்போதைய மேயர், நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் எரிக் ஆடம் அப்படிங்கிற நபர். அதுக்கப்புறம் குடியரசுக் கட்சியில் ஸ்லீவா அப்படிங்கிற நபர் இவருக்கு பெரிய ஒரு சவாலான ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி சுயேட்சையா ஜிம் ஆடன் அப்படிங்கிற நபரும் போட்டியிடுறார். ஸோ ஓட்டுகள் பிரியும் அப்படிங்கிறது ஜனநாயக கட்சியினருக்கு இருக்கக்கூடிய பெரிய வருத்தம். தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே சுயேட்சையாக போட்டியிட்டு மம்தானியை தோற்கடிப்பதற்கு ட்ரம்பின் மூலியமாக விரித்த வலையில போய் சிக்கிறாங்களே அப்படின்னு பைடனுடைய கட்சி வருத்தப்படும். பைடனுக்கு உடல்நலக் குறைவு காரணமாக அவரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ இப்படிப்பட்ட நிலையில வந்து மம்தானி ட்ரம்ப் விரிக்கக்கூடிய வலையில விழாமல் ஜெயிச்சிருவாரான்னு கேட்டால், ட்ரம்ப் இப்போ நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி பார்க்குறாரு. நான் ஃபெட்ரல் நிதியை நியூயார்க்குக்கு கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபெட்ரல் நிதியை கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் நினச்சாரு அப்படின்னா வித்தியாசமான அணுகுமுறையில் நிச்சயமாக அதை செய்து காட்டுவார் அப்படின்னு நியூயார்க் மக்களுக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, நான் மக்களுக்கு சேவை செய்கிறத நீங்கள் தடுக்கிறீங்களே, இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு மம்தானியும் மக்கள் முன்னாடியே வச்சு ட்ரம்ப்பை பார்த்து கேள்வி எழுப்புறார். அது மட்டுமல்ல, நியூயார்க் நகரத்தை நல்ல பொன் விளையக்கூடிய பூமியாக நான் மாற்றி காட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல அப்படின்னு மக்களையும் ஏற்றி விடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த நிதியாண்டு அப்படிங்கிறது ஜூலையில் ஆரம்பித்து ஜூனில் முடியும். ஆக மொத்தத்தில் 112.4 பில்லியன் அளவிற்கான தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டிக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கறதுல பாதியாக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு ட்ரம்ப், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால். அப்போ நியூயார்க் நிதிக்கு நீங்கள் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு நிதி கிடைக்கல அப்படின்னா அந்த மாநில அரசு எப்படி நிதியில் திண்டாடுமோ அதே மாதிரியான ஒரு நிலைக்கு மம்தானி அவர்களும் தள்ளப்படுவாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ நியூயார்க்கினுடைய அந்த சாங்சுரி சிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கட் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ இந்த 600 சிட்டிஸ் வந்து அது மாதிரியான கிரேடில் இருக்காங்க. அது எல்லாமே தடுத்து நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் ஐஸ் அப்படிங்கிற வார்த்தையை அமெரிக்காவில் அதிகமான நபர்கள் பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட், இதன் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு நபரை வந்து நாடு கடத்துறது உள்ளிட்ட விஷயங்களை எளிமையாக செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து தடுக்கப்படும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான், இப்போ ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரம்ப்பே ஒரு நபரை கைது பண்ண சொல்கிறாருன்னா அவரை 48 மணி நேரம் மட்டும்தான் விசாரிக்க முடியும். மீதி அடுத்து வந்து விசாரிக்கணும் அப்படின்னா அந்த மாகாணத்தினுடைய மேயர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த குற்றவாளியை நீங்கள் விசாரிக்க முடியாது. குற்றம் சுமத்தப்பட்டவராக மட்டும்தான் கருத முடியும். இப்படித்தான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் இருக்குது. இதை மாற்றி காட்டிடுவேன். அப்போ நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டனை ஏற்படுத்துகிறாரு ட்ரம்ப். ஸோ இந்த வலையில இருந்தும் நியூயார்க் சிட்டி தப்புமா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து அந்த நியூயார்க் சிட்டி மக்களை வந்து மிரட்டக்கூடிய விஷயம். ஆனால் ஜனநாயக கட்சியினுடைய அதிகமான வேட்பாளர்கள் எந்த சிட்டியில் இருக்காங்கன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறதும் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால். இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை தான் இமிகிரேஷன் பிரச்சனையை வச்சு நான் வந்து படகு மூலியமாக வந்து நாடு கடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்பு, உகாண்டா நாட்டில் பிறந்த உன்னையும் நான் நாடு கடத்துவேன் அப்படின்னு வேட்பாளரையே மிரட்டுறாரு அப்படின்னா ட்ரம்ப் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிங்கிறத இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது தான்
ஓ மனைவி யாருங்கிறத முதல்ல நீ பாரு அப்படின்னு நீ படகு மூலியமா வந்து அமெரிக்காவினுடைய உழைப்பாளிகளை, அமெரிக்கா வளர்ந்த நாடாக இன்னைக்கு உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நீ நாடு கடத்த துடிக்கிற அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் வெளியேற்றணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே வச்சு அமெரிக்க தேர்தல் நடத்தணும்னு தான் ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஆனால் அது சாத்தியமற்ற ஒன்று அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. படகு மூலியமா வெளிநாட்டுக்காரங்களை பூரா வெளியேற்றிட்டு அமெரிக்கர்கள் தான் அமெரிக்காவை ஆளணும் அப்படிங்கிற அடிப்படையில் ட்ரம்ப் வேறு விதமான சூழ்ச்சியை செய்யவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில தான் மம்தானி வெர்சஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் 2 பேரையுமே நாடு கடத்த முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வச்சு மெலோனி வந்து ட்ரம்ப்பை டமால் டுமால் அடிக்கக்கூடிய சத்தங்கள் வந்து அடுத்து கேட்டாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லி, விரைவில் ஒரு நல்ல ஒரு தோழன், உலகை நேசிக்கக்கூடிய அன்பு கலந்த மனிதன், பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக போராட்ட களத்தில் சத்தமே இல்லாமல் மௌன புரட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மம்தானி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நவம்பர் 4ஆம் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. அது அவருக்கான வெற்றி நாளாக மாறுவதற்கும் அடுத்த நாள் வெற்றி விழாவாக கொண்டாடுவதற்கும் அவருடைய முகவரி அப்படிங்கிறது நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கும் அவருக்கு கூடிய விரைவில் கிடைப்பதற்கு பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.